தரணி போற்றும் தனுசு ராசி நேயர்களே, நமஸ்காரங்க. நான் உங்கள் ஜோதிடர் ராஜப்பா பேசுகின்றேன். இந்த முறை ஜூன் 2ஆம் தேதி 2/6/2026 செவ்வாய்க்கிழமைக்கு குரு பயிற்சியானது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறினது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? அப்போ இந்த பதிவில் நம்ம அதை பார்ப்போம். இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு சாதகமான சூழ்நிலையில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல எல்லாம் கிரகங்கள் வந்து உட்காருதுன்னா அந்த கிரகங்கள் மறையுது அப்படி அர்த்தம். தனுசு ராசிக்கு சொந்தக்காரரே குரு பகவான், அவர் 8ல் மறைகிறாரு. இது ஒரு சகடை அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி ராசிநாதன் மறைகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் ஆரோக்கியம், இன்னொரு வகையில் பொருளாதாரம், மற்ற கொடுக்கல் வாங்கல், போக்குவரத்து, பேசுறது, பழகிறது, நட்பு வட்டம், இது எல்லா விஷயத்துலையுமே ராசிநாதன் மறைகிறதுனால நமக்கு சின்ன சின்ன அவமானங்களை உண்டாக்க பார்க்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் உச்சகுரு அப்படிங்கிறது ஒரு பலம். அதாவது கடகத்தில் இருக்கிற குரு வந்து உச்சகுரு அப்படிங்கிறது ஒரு பலம். அப்படிங்கிறதுல நமக்கு என்ன சாதகமான சூழ்நிலைகள் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை கலைக்காது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. சுகஸ்தானம், வீடு, வாகனம், தாயார், இது போன்ற ஸ்தானங்களை எல்லாம் இந்த குரு பார்க்குது. ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு வெளிப்போறதுக்கு கௌரவம் கடன் கொண்டு போயிடலாங்கிறது தெரியுது. எதிரிகளாலேயும் பெரிய ஆபத்து வராது. அடுத்தது விரயங்களும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். ராசிநாதன்கிறனாலையும் சுகாதிபதி அப்படிங்கிறனாலையும் வெளிப்போறதுக்கு கௌரவம் கிடாமல் இது கொண்டு போகும். இருக்கிற பலவீனம் என்னென்னா, என்றைக்கும் ராசிநாதன் ராசியை கெடுக்க மாட்டார் எந்த இடத்துல போய் உட்காந்தாலும். ஆனால் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது கண்டக சனின்னு பேர். இதுதான் நமக்கு பலவீனம். இந்த சனிக்கு உண்டான பிரீதியை மட்டும் இந்த வருஷம் பூரா, ஏன்னா சனி இந்த வருஷம் பூரா அசையாமல் ஒரே இடத்துல இருக்கிறாரு. அப்போ வருஷம் பூரா சனிக்கிழமை பிடிக்கிறது, சைவ உணவுகளை சேர்த்துக்கிறது, சனிக்கிழமை நாளில் விரதங்கள் இருக்கிறது, காகத்துக்களுக்கு வந்து சாதம் வைக்கிறது, சனீஸ்வரனுக்கு தேவம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, ஊனமாக இருக்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு அன்னதான வஸ்திரதானங்களை பண்ணுறது, திருநள்ளாறு, குச்சனூர், இது மாதிரி சனி பகவானுக்கு உண்டான கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாமே இந்த வருஷத்தில் கண்டக சனியால் வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கும். கண்டகச்சனி எப்போ நடந்தாலும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கண்டகச்சனி நடந்துச்சுன்னா மனைவிக்கோ கணவனுக்கோ ஆரோக்கியங்களும், அல்லது கணவனுக்குள்ள உடல் ஏற்படும். அதே திருமணம் ஆகாதவங்க அப்படி சொன்னால் தாயாரோட ஆரோக்கியம், உடல்நிலையில் கவனம் தேவை அப்படி சொல்லி. ஸோ கண்டகச்சனி ஒரு பக்கம் பெரிய அளவில் தொந்தரவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் கண்டகச்சனியை கூட அந்த ராசிக்கு 4 இருக்கிற சனியை கூட குரு பார்த்துருது. ஸோ அதை விட ரொம்ப பாதகம் எங்கே அப்படி சொன்னால், இந்த குருவும் சனியும் சேர்ந்து ராசி பார்ப்பாங்க. சனி வந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசி பார்ப்பாரு, குருவும் அதே இடத்த பார்க்கறது இல்லை, சனியோட பார்வை மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது பெருமளவு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசிநாதனுக்கு ராசி பேரில் எந்த இடத்துல மறைஞ்சாலும் பெருசாக இடைஞ்சல் பண்ண ஒரு மனசு வராது. ஒரு அப்பா வந்து குழந்தைங்களை கண்டிக்கிறாரு, அது அறிவுக்காகவும் உரிமைக்காகவும் இருக்கலாமே தவிர தண்டிக்கிற நோக்கங்கிறது ஒன்று இருந்து தண்டிக்கிறது இல்லை. அந்த பசங்க நல்ல அறிவாளியாக வரணும், புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் ராசிநாதன் 6-8 12 மறைகிறதுனால வரக்கூடிய சங்கடங்கள் பெருமளவு ராசிநாதன் பாதிக்கிற மாதிரி செய்யவே மாட்டாருங்கிறது உறுதி. இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமாச்சாரங்கள் அப்படி சொன்னால், முதல்ல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியும் பார்க்குறாருன்னு சொல்லிட்டேன். தைரியம் குறையும். தைரியம் எப்போ குறையும் ஒரு மனுஷனுக்கு? நிதிநிலை அல்லது பொருளாதாரம் குறைஞ்சுன்னா தைரியம் தானாக குறையும். இப்போ கொடுக்கல் வாங்கல், பொருளாதார விஷயத்தில் நிறைய விரயங்கள், சேமிப்புகள் கரையிறது, இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது, கவனம். அப்புறம் இளைய சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மன வருத்தங்கள் வரும். ஒரு பதவி, பட்டம், புகழ், பெயர், இதில் எல்லாம் கொஞ்சம் நெடுங்காலமாக நாமளே வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த நம்ம மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்குற சூழ்நிலைகள் வரும். போட்டி தேர்வுகள்லாம் எழுதுகிற மாணாக்கர்களுக்கு இந்த வருஷம் இன்னும் கடுமையான உழைப்போ, இன்னும் விடாமுயற்சியோ தேவை அப்படிங்கிற மாதிரி.
அதே மாதிரி இந்த குரு வந்து நேரடியாக ஒரு அஷ்டமச்சானங்கிற சகடையில் போயிருக்கிறனால, அதாவது 8ஆம் இடங்கிறதே வந்து பொதுவாக அவமானத்தை கொடுக்கறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும். வாக்குறுதிகள், ஜாமீன், கேரண்டி கையெழுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் எதிர்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடன் பொறுத்த வரைக்கும் கடன் வந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். வருமானத்தை கொடுத்தா செலவு வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சேமிப்புகள் கரையும். இப்போ வெறுங்கை மூலம் போகிறதும்பாங்களா, அந்த மாதிரி வருமானம் கம்மியாக இருக்கும்போது கூட ஏதாவது ஒன்று வாங்குறேன் பிடிக்கிறேன் போட்டுட்டு ஒரு வீம்புக்கு பிடிவாதத்துக்கு இன்னும் கடனை வளர்த்துக்கிற சூழ்நிலைகள் உண்டாகும். அதில் தவிர்க்கணும், அது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடம் போகிற பசங்க, மாணாக்கர்கள் அப்படி சொன்னால் இந்த ஆண்டில் மதிப்பெண் குறையும். ஒரு நல்ல சமாச்சாரம் என்ன அப்படின்னா, அதாவது நவம்பர் 1லேருந்து ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். அந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்கு பொருளாதாரமோ மற்ற அவங்க இந்த வருஷத்தில் ஒரு கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சலுகையான சூழ்நிலைகள் இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அவங்க பதவி உயர்வுகள் தள்ளி போகும், அல்லது இடமாற்றத்தோடு கொடுக்கக்கூடிய பதவி உயர்வுகள் இப்படித்தான் கிடைக்கும். அதாவது பதவி உயர்வு வந்தும் சீனியாரிட்டிக்கு வந்து சந்தோஷம் இல்லை, தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி. அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அது இன்க்ரிமெண்ட்டோ பதவி உயர்வோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் தள்ளி போகும். இப்போ நான் சொன்ன நவம்பர் 1லேருந்து ஒரு 3 மாதம் கொஞ்சம் சலுகையாக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி காலகட்டங்களில் அதெல்லாம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ராசிக்கு 4 சனி இருக்கிறவங்க வேலைக்களால் கொஞ்சம் மன வருத்தங்கள், ஒத்துழைக்காமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் ஏற்படும் இந்த குரு பயிற்சினால். மற்றபடி ராகுகேது பயிற்சியில் இந்த தனுசு ராசி பாதிக்காது. ராகுகேது பயிற்சி உங்களுக்கு டிசம்பரில் தான் வருது. இது கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை கொடுக்கும். ஸோ பரிகாரம்னு பார்க்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது இந்த சனி பகவான் வழிபாட்டில் தான். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் மறைகிறதுனால ஒரு சிலருக்கு வசதி இருந்துச்சுன்னா தங்கத்தால் யானை முடி மோதிரம் செஞ்சு ஆட்காட்டி விரலில் போட்டுக்கிறது ஒரு பாதுகாப்பு. அதே நேரத்தில் வசதி இல்லாதவங்க அப்படின்னு சொன்னால் வாரந்தோறும் வியாழக்கிழமை குருவாரையில் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, தட்சிணாமூர்த்திக்கு நேதியம் போடுறது இதெல்லாம் நல்லது. நேரடியாக 9 நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிங்கிற வியாழனுக்கே அர்ச்சனை பண்ணுறது விசேஷம், ரொம்ப ரொம்ப விசேஷம்னு வைங்களா. மற்றபடி உங்களுக்கு இந்த வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பிடிச்சிட்டு வர்றது, குலதெய்வத்தோட அனுக்கிரகம் போதுமானது. எல்லா வகையிலும் ஜெயிச்சுக்குங்க. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்கு நம்ம தரவரிசை அமைச்சோம். இப்போ இது ரொம்ப உத்தமமான பலன் இந்த ராசிக்கு, இது ரொம்ப அடிமட்டமாக இருக்குது. அப்படி தரம் பிரித்து பார்க்கையில் தனுசு ராசி இந்த வருஷத்தில் குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் விஷயத்தில் 10வது இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் பலவீனமான இடம் தான். இருந்தாலும் குரு பகவானோட ராசியை குரு பகவானே தான் காப்பாற்றணுங்கிறனால குரு பகவான் பேரில் நம்பிக்கை வச்சு நம்ம தொடர்ந்து சரியான முறையில் இருந்தோம் அப்படி சொன்னால் நிச்சயமாக இதில் ஜெயிச்சிக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து வீட்டுக்கு தெரியாத எந்த விதமான ரகசிய செயல்கள்லையும் ஈடுபடக்கூடாது. இப்போ ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, வேறு மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்கள ஷேர் பண்ணிக்கிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குடும்பம் இந்த வருஷம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல சாதகமாக இந்த வருஷத்தில் ஒத்துழைப்பாங்க. ஸோ குடும்பம், மனைவி, குழந்தைகள், பெற்றோர் இவங்க விஷயத்தில் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை இந்த வருஷத்தில் சொல்கிறது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க ஒரு வழிவகைகள் பண்ணும். சரிங்களா? எல்லாம் நமக்கே தெரியும், நாம் பார்த்து செய்கிறது தான், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்காமல் இருந்தீங்கன்னா போதும். அதேமாதிரி பெரும்பாலும் சுவாச பிரச்சனைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து குளிர் பிரதேசங்களை அதிகமான நேரங்களை செலவிடுறதை குறைச்சிக்கோங்க, அல்லது குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கிறது தவிர்த்துருங்க. மற்றபடி நவம்பர் 1லேருந்து 3 மாதம் இந்த குரு அதிசாரத்தில் சிம்மத்தில் வரும்போது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருக்கிறது நல்லது. நமஸ்காரம்.